சனீஸ்வரருடைய முதல் சுற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னன்னா, அது வந்து மங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த 30 வருஷம் கழிச்சு வர்றது வந்து பொங்கு சனின்னு சொல்லுவாங்க. அது வளர்ச்சிய குடுக்கக்கூடியது. 3வதா வரக்கூடிய சுத்து தான் வந்து மரண சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் ஒரு நபர் வந்து நீண்டு ஆயுள் காலம் வாழ்றாங்க அப்படின்னா, 4வதா வரக்கூடிய சுற்றுல வரக்கூடிய சனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மோட்ச சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்வர பட்டம் வாங்கின சனீஸ்வரருக்கு வந்து வாழ்க்கையில நமக்கு என்ன மாரி லெசன் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த 4 சுற்றுக்கள் 30 வருஷத்துக்கு ஒருக்க நம்மளுடைய ஜாதக அமைப்புல நமக்கு காட்டும். அதனால பாதகமா நம்ம எதையும் நினைக்காம அந்த காலகட்டங்கள் வரும்போது மங்கு சனி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மங்கு சனியில எப்படி இருக்கும் அப்படின்னா, நெறைய பிரச்சனைகள், தொல்லைகள், கஷ்டங்கள், அது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு அவமானப்படுறது அந்த மாதிரி வரும். அந்த மாரி காலகட்டங்கள்ல என்ன பண்ணலாம்? நம்ம எல்டர்ஸ் கிட்ட அவங்க கிட்ட நம்மளோட டோட்டல் ஆக்டிவிட்டீஸ் அவங்க கிட்ட சரண்டர் பண்ணிட்டு, நம்ம வந்து பொறுமையா ஜாதக அமைப்புக்கு ஏத்த மாதிரி இந்த காலகட்டங்கள் எப்படி மூவ் ஆகணும் அப்படின்னு ஒரு நல்ல அஸ்ட்ராலஜிஸ்ட் கிட்ட கேட்டு, அந்த சஜஷன் படி நம்ம நடந்தாலே போதும். சரிங்களா? அதுதான் வந்து பெஸ்ட்டா இருக்கும். இனி கொங்கு சனினா என்ன? மங்கு சனி அந்த டைம் காலகட்டங்கள்ல என்ன பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம்.